பிக் பாஸ்ல நம்ம எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்தாச்சு. அண்ட் இந்த வாரம் நிறைய விதமான கேஸ்கள் இருக்கு தீர்க்கிறதுக்கு. அதுல முக்கியமான கேஸ் அப்படின்னா மஞ்சரி அவர்கள் ராணுவ கையை தட்டி விட்டே தான். இதுதான் அங்கேயே பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்களப்பா அப்படின்னா மஞ்சரி இன்னொரு வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அதை தான் விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் போட்டு பயங்கரமா வச்சு செஞ்சிருந்திருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா எம்ப்ளாயி விசஸ் மேனேஜர் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டாஸ்க்ல வந்து வெளியில அன்ஷிதா மலையில நிக்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இருந்துச்சு. அப்ப ராணுவ அவர்கள் எகிரிட்டு பேச வந்திருந்தாரு. இதை மஞ்சரி அவர்கள் கையை நீட்டி பேசாத கையை நீட்டி பேசாத அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு 3ஆவது தடவை அவங்க கையை தட்டி விட்டுட்டாங்க. அண்ட் இதனால ராணுவ அவர்கள் மஞ்சரி என்ன அடிச்சாங்க, இதற்காக வந்து அவங்க என்ன வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய இஷ்யூ ஆகிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ராணுவ அவர்கள்கிட்ட நான் தெரியாம பண்ணிட்டேன், அது ஒரு டெம்ப்ல ஆகிருச்சு, தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னவங்க. அப்புறமா தீபக் அவர்கள்ட்ட போயிட்டு இந்த கேம் வந்து ரொம்ப மொக்கையாக போய்கிட்டு இருந்துச்சு, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அவர் கையை அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க கையை தட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய அளவில் விஜய் சேதுபதிக்கு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை தான் மஞ்சரி கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து உண்மையாலுமே அவர் அடித்தேன் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன சொன்னீங்க, இல்லை நான் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, தீபக்கிட்ட போயிட்டு நான் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணுங்கிறதுக்காக தான் அடிச்சேங்கிறீங்க. அப்போ இது ரெண்டில் எது பொய் எது உண்மை, மஞ்சரிங்கிறவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மஞ்சரியை வச்சு செஞ்சிருக்காங்க. அண்ட் ராணுவ அவர்கள்ட்டையுமே அவர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு, உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா ஓவராலா விஜய் சேதுபதி மஞ்சரியை பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு. மஞ்சரி என்ன பேசுறேன்னே தெரியாம பயங்கரமா குழம்பி போயிட்டாங்க. எல்லா விஷயங்கள்லயுமே கரெக்டா இருக்க மஞ்சரி இந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை உண்மையிலேயே கோவத்துல அடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட அவங்க ஆமா தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சாரி கேட்டிருக்கணும். இல்லையா தெரியாம பண்ணிட்டேன், இல்லை நான் வேணும்னு தான் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு மாதிரியும் பின்னாடி போய் ஒரு மாதிரி பேசினது பயங்கர கடுப்பாகி இருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஒரு விஷயத்த குறும்படம் போட்டே காட்டியிருக்காங்க. அதாவது தீபக்கிட்ட பேசினதை தீபக் அவர்களும் சரி, அந்த இடத்துல இந்த மஞ்சரியும் சரி மூஞ்சில ஈயாடலை, என்னடா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மஞ்சரி அவர்களுக்கு குறும்படம் போட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த வாரம் 2 பேர் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சமீப காலமாகவே டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதுவும் சத்யா போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மிட்வீக் எவிக்ஷன் நடக்கல. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருக்கும் பட்சத்தில் 2 பேர் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து சத்யா, இன்னொன்று வந்து தர்ஷிகா. இதில் சத்யா சனிக்கிழமையும் தர்ஷிகா ஞாயிற்றுக்கிழமையும் போவாங்க. இல்லை போன வாரம் தானே டபுள் எவிக்ஷன் நடந்துச்சு, அதுக்காகலையும் டபுள் எவிக்ஷன் வேணாம் அப்படின்னு நினச்சா ஒரே ஒரு எவிக்ஷன் தான். அந்த ஒரு எவிக்ஷன் மேக்ஸிமம் சத்யா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஏன்னா சத்யா அவர்கள் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவில் எதுவுமே பண்ணல. தர்ஷிகா அவர்கள் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா கூட இந்த விஷால் இருக்கார் இல்லையா, அவரு கூட சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு லவ் கண்டென்ட் போகும். ஸோ என்னை பொறுத்தவரை தர்ஷிகா வெளியே போகாம சத்யா வெளியே போனால் நல்லா இருக்கும். ஒருவேளை டபுள் எவிக்ஷன்னா 2 பேருமே வெளியே போனால் நல்லா இருக்கும். டபுள் எவிக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிங்கிள் எவிக்ஷன்ல சத்யா போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.